வெல்கம் பேக் கரிமா விழித்திரு. இந்த பதிவில் உங்கள் பிஎஃப் ரெக்கார்டில் டேட் ஆஃப் பர்த்தை திருத்தம் செய்ய முடியலை அப்படின்னா, திருத்தம் செய்கிறதுக்கு போதுமான எவிடன்ஸ் இல்லை அப்படின்னா 31/7/2024 கொடுத்துருக்குற இந்த ஆர்டர் படி யாருக்கிட்ட கையெழுத்தை வாங்கி அதை ஒரு ப்ரூஃபாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதுதான் அந்த ஆர்டரு. இந்த ஆர்டரில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த அப்சன்ஸ் ஆஃப் ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் அஸ் above, medical certificate issued by civil surgeon after examining the member medically and supported with an affidavit on oath by the member duly notarized. அதாவது ஒருத்தரோட டேட் ஆஃப் பர்த் எல்லாம் திருத்தம் செய்கிறதுக்கு சரியான ஆவணம் எதுவுமே இல்லாதவங்க அரசு மருத்துவமனையில் பணிபுரிகிற மெடிக்கல் சிவில் சர்ஜன் இவங்க உங்கள் உடம்பை மருத்துவ ரீதியாக செக் பண்ணிவிட்டு உங்களுடைய வயசு இதுதான் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட்டு கொடுக்கணும். அந்த சர்டிஃபிகேட்டோட நீங்கள் நோட்டரைஸ் செய்யப்பட்ட பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்யணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த ஏஜ் சர்டிஃபிகேட்டு. இதில் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு டாக்டரு கையெழுத்து போடணும். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த இடத்துல யாரோட டேட் ஆஃப் பர்த்தை திருத்தம் செய்யணுமோ அவங்களுடைய கையெழுத்து. அடுத்து மேலே கையெழுத்திட்ட குறிப்பிட்ட டேஷ் மாவட்டம் டேஷ் முகவரியில் வசிக்கும் டேஷ் ஆதார் நம்பரை கொண்ட இன்னாரது மகன் அல்லது மகளை மருத்துவ ரீதியாக உடலை பரிசோதனை செஞ்சு குறிப்பிட்ட இந்த தேதி மாதம் வருடத்தில் பிறந்தவர் என சான்றளிக்கப்படுகிறதுன்னு டாக்டரு கையெழுத்து போட்டு சீல் போடணும். டாக்டரோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கண்டிப்பாக இந்த சர்டிஃபிகேட்டில் இருக்கணும். அடுத்து ஏஜ் சர்டிஃபிகேட் வாங்குறவருடைய 2 அங்க அடையாளங்கள் இங்கே கொடுத்துருக்கணும். அடுத்து இந்த சர்டிஃபிகேட்டை பேஸ் பண்ணி 20 ரூபா பத்திரம், அப்படி இல்லாட்டினா உங்களுக்கு எந்த பத்திரம் கிடைக்குதோ அதில் இங்கே கொடுத்துருக்கிற மாதிரி டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிவிட்டு நோட்ரி பப்ளிக்கிட்ட சைன் வாங்கணும். இதுதான் அந்த ஃபார்மேட்டு. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நான் அதாவது யாரோட பேருக்கு அப்ளை பண்ணுறோமோ அவங்களோட பேர், ஆதார் நம்பரு, குறிப்பிட்ட இந்த மாவட்டம் இந்த நகரில் வசிக்கும் இன்னாரது மகன் அல்லது மகளாகிய நான் எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் மற்றும் எம்ப்ளாயீஸ் பென்ஷன் ஸ்கீமில் மெம்பராக இருக்கேன். இதுதான் என்னுடைய பிஎஃப் யூஏஎன் நம்பரு. இதுதான் என்னுடைய சரியான பிறந்த தேதி. ஆனால் வருங்கால வைப்பு நிதி அமைப்பில் என்னோட பிறந்த தேதியை ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்கிட்ட போதுமான எவிடன்ஸே இல்லை. அதனால் குறிப்பிட்ட இந்த பதிவு நம்பரை கொண்ட இந்த பெயரை கொண்ட டாக்டரிடம் என்னை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தி அவர் என்னை உடல் ரீதியாக முழுவதுமே ஆராய்ந்து என்னுடைய தோராயமான வயதை கணக்கிட்டு சான்றிதழை கொடுத்துருக்கிறாரு. அதனால் வருங்கால வைப்பு நிதி மற்றும் ஓய்வூதிய திட்ட ரிஜிஸ்டரில் என்னோட பிறந்த தேதியை சரி செய்கிறதுக்காக இந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட்டை ஏற்றுக்கணும்னு இந்த உறுதிமொழி பத்திரத்தை நான் கொடுக்குறேன். டேஷ் என்ற பெயரை கொண்ட நான் இங்கே கொடுத்துருக்கிற தகவல்கள் எனது அறிவுக்கு எட்டிய வரையில் எல்லாமே உண்மை சரியானவை என்றும் இதை நான் எதையுமே மறைக்கலை என்று உறுதியளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு கையெழுத்து. அது தேதி. அடுத்து பார்த்திங்கன்னா வெரிஃபிகேஷனில் மேலே டேஷ் என பெயரிடப்பட்ட உறுதிமொழி அளிக்கிற நான் இந்த உறுதிமொழி பத்திரத்தின் உள்ளடக்கங்கள் எனது அறிவு மற்றும் நம்பிக்கைக்கு எட்டிய வரையில் உண்மையாகவும் சரியானதாகவும் இருக்குது. இதில் நான் எதையுமே மறைக்கலை என்பதை இதன் மூலம் சரிபார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இங்கே ஒரு கையெழுத்து டேட்டு. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இதை வெரிஃபை பண்ணிவிட்டு நோட்ரி பப்ளிக்கு சைன் பண்ணுவார். இந்த எவிடன்ஸை பிஎஃப் ரெக்கார்டில் டேட் ஆஃப் பர்த்தை திருத்தம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் பயனுள்ள அடுத்த பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.